இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் உரைக்கப்பட்ட வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு மற்றவர்கள் இடத்தில் இரக்கம் காட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவர் இயேசு இரக்கம் உள்ளவராயிருந்தார். யாரெல்லாம் அவரிடத்தில் வந்தார்களோ அவர்களுக்கு அவர் இரக்கத்தை பாராட்டினார். மற்றவர்களுடைய குறைகளை குற்றங்களை இரக்கத்தோடு மன்னித்து அவர்களை நீங்கள் நேசிப்பீர்களானால் உங்களுடைய பரமபிதா உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து உங்களுக்கு இரக்கம் பாராட்டி அவர் நித்திய ஜீவனை கொடுப்பார். பாடலை இணைந்து பாடுங்கள். எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே, திருக்கோலம் நிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே, ஒரு குலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோர் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீ வழிந்திடுதே, எந்தன் மீட்பர் இயேசு அதோ, எந்தன் மீட்பர் இயேசு அதோ. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போலவே நாங்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இரக்கத்தை தரித்து கொண்டு பாக்கியவான்களாய் மாறுகிறது மட்டுமல்ல, உம்மிடத்திலிருந்து நாங்கள் இரக்கத்தை பெறுவோமானால் எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும், எங்களுடைய சரீரங்கள் சுகமடையும், எங்கள் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் காணப்படும். உம்முடைய குணங்கள் எங்களுக்கு வரட்டும். அதை உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.